வணக்கம் அன்பனீர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, நல்ல எதிர்காலத்தை தேடி வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் நம்முடைய பதிவுகள் திரும்ப திரும்ப உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். பதிவுகளை பார்ப்பீங்க, கேட்பீங்க. இந்த நல்ல தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவு. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க யார் தனுசு ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த நல்லதை நீங்கள் அடையலாம். ஒரு மாற்றம் தேவை நம்ம லைஃப்பில். அந்த மாற்றம் நம்மிடமிருந்து தான் ஆரம்பமாகணும். அதற்கான முயற்சிகளும் அதற்கான வழிகளையும் நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு என்னங்க மாற்றங்கள் பார்க்க போகிறோம். நம்ம இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ண இருக்காங்க, இதில் சில அதிர்ஷ்டங்களும் இருக்குது, கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ நம்ம படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன், சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா, மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம், எல்லாரும் மனசார வாங்கிக்கிட்டீங்க. வாங்கி தன்னுடைய வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க. இது நல்ல மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பின எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நான் வெப்சைட் கொடுத்துட்றேன். அந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லது உங்களை தேடி வரும். அந்த நல்ல மாற்றத்திற்கான காரணமும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல மாற்றமும் உங்களால் உருவானா மட்டும்தான் அது நிரந்தரமாக உங்கள் லைஃப்பில் நிற்கும். மற்ற யாருனால அந்த நல்லது வந்தாலுமே அந்த நல்லதை அவர்கள் தொடர்ந்து கொடுப்பாங்களான்றது தெரியாது. ஏன்னா இந்த காலத்தில் மனிதர்கள் மாற்றங்கள் நிறைய நடந்துருச்சு. எல்லாரும் ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். ஐயா, தனுசு ராசிக்காரர்கள் கடந்த பதிவில் நம்ம பார்த்த பல உண்மைகள் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஆமாங்க, கரெக்டு, நீங்கள் சொன்னது 100% உண்மை. எங்கள் லைஃப்பில் இதுதான் நடந்தது, இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு, இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது மாற்றங்கள் வருமானு சொல்லி எதிர்பார்த்தீங்க. போன பதிவில் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் நடந்ததுன்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இந்த பதிவில் இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுதுன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது குறிப்பாக அந்த 28ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்க்குது. இதில் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்றதான். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் எதிர்காலத்திற்கான திட்டமிடல் சிறப்பாக இருக்கும். ஆனால் இழுப்பறியான ஒரு வாழ்க்கை முறை தான் இவங்க பெரும்பாலும் எதிர்பார்த்துருப்பாங்க. என்னங்க இழுப்பறி? எந்த விஷயம்னு இவங்கன்னு போய் நிற்கிறப்ப தான் அது லேட் ஆகும். பார்த்துருப்பீங்க. மற்றவங்கெல்லாம் போய் ஒரு விஷயத்த பண்ணும்போது டக்கு டக்குன்னு அவங்க கைக்கு கிடச்சி அவங்க நகர்ந்து போயிடுவாங்க. நீங்கள் உங்களுக்குன்னு டைம் வரும் பாருங்கள், அப்போ நீங்கன்னு போய் நிற்கிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. இழுப்பறி, தடை, தாமதம், இதை தான் தனுசு ராசிக்காரர்கள், தடைகளை சந்திப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. அந்த தடைகளை இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி உடைச்சிட்டு மேலே வராங்கன்றதான் இருக்குது. இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் இல்லை தொடர்ந்து போராடுவதும் அதை பொறுத்து தான் அமையுது. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி சில நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் சில விஷயத்தில் கவனத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா செல்வத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ஆனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தற்போதைய காலகட்டத்துக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரும்பாலும் உடல்நிலை சார்ந்து இந்த வயிறு சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமாக, தோள்பட்டை சம்பந்தமான விஷயங்களில் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ஒரு வலிகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இந்த மருத்துவ செலவுன்றது வந்திருக்கும். அதே போல் இழுப்பறி, அதான் நான் சொன்னேன், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு இழுப்பறி ஆகுறது. பாருங்கள், வேலை விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னுமே ஒரு திருப்தியான மனநிலை இல்லை. வேலைக்கான அந்த இழுப்பறியான ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போ தான் நமக்கான ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்குன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவங்க ஓடிட்டுருக்காங்க.
எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இந்த காலகட்டம் நிதானமாக செயல்பட வேண்டும். முக்கியமாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும், பழக்க வழக்கத்திலேயோ பயணத்தில் சந்திக்கும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம். சரிங்களா? அதே போல் இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். சரிங்களா? பெரியோர்கள், அதாவது பெரியோர்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் இந்த நேரத்தில். அது முக்கியமாக சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க வர்றவங்க, மாணவர்கள், இவங்க எல்லாமே இந்த வெளியில் போயிட்டு வரக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே கவனமாக இருக்கணும். சரிங்களா? சாலைகளை கடக்கும்போது கவனமாக இருக்கணும். இப்போ வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சின்ன வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் வண்டி ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. குறிப்பிட்ட அதற்கான வயதை தாண்டின பசங்க பொண்ணுங்க வண்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சின்ன வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் வண்டி ஓட்ட பழகிறேன், சும்மா பக்கத்தில் கடைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு வண்டியை ஓட்ட இந்த டைம் இந்த டைமில் எப்போவுமே அலோவ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அவசர முடிவுகள், அவசரமாக ஒரு விஷயத்தை செய்கிறது, அவசரமாக பேசுறது, இப்படியே தான் பெரும்பாலான விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை காட்டிடுறீங்க. பாருங்கள், 10 மணிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா 9:45 வரைக்குமே ஒரு சின்ன அலட்சியம் இருக்கும். அந்த 9:45க்கு மேலே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் காட்டுவீங்க பாருங்கள் ஒரு வேகம். அவசர அவசரமாக சாப்பிட்டு சாப்பிடாம ஒரு 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 சரியான ஒரு டைமுக்கு போய் நிற்கிறதுக்குள்ளே நீங்கள் வேக வேகமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. இதுவும் உங்களுக்கு லைஃப்பில் சில இடத்துல மைனஸாக போயிருக்கு. அப்போ அந்த டைம் வரட்டும், பார்த்துக்கலாம். நாளைக்கு தானே, அதை அப்போ பார்த்துக்கலாம். இரவு நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நைட்டு படிச்சுக்குவோம், இரவு படிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த கவனச்சிதறல், அலட்சியம், இதுதான் இன்றைக்கி உங்களை ஃபீல் பண்ண வச்சுருக்கு. உண்மை சொன்னால் நல்ல நல்ல வாய்ப்புகள் சில காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தது, ஆனால் தவற விட்டுட்டீங்க. அதாவது முக்கியமாக அந்த ஒரு 16-18 வயதில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த மாணவர்களாகட்டும், மாணவிகளாகட்டும், இவங்க எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் தருவீங்க, பொழுதுபோக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ட் தர்றீங்க. படிப்பில் கவனத்தை சில நேரத்தில் கவனத்தையே இழந்துடுறீங்க அதில். அப்போ மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலம், நிதானத்துடன் செயல்பட்டால் நல்லதை பெற வேண்டிய காலமாகவும் இது இருக்குது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதார குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் நீங்கள். சரிங்களா? குருவின் பார்வை இருப்பதால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தைரியம் உண்டாகும். ராகுவுடைய அமைப்பு இருப்பதால் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். சூழ்நிலை காரணமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? சில பேருக்கு அது பிடிக்காமல் கூட மனசுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சூழ்நிலை காரணமாக நீங்கள் உங்கள் ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போய் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், இந்த 2025 அந்த கிரகநிலை மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் டக்குன்னு எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதனால் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்குமே அதுக்கான தாக்கம் இருக்கும். பாருங்கள், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, ஒருத்தர் ஒருத்தர் நல்லது தரவர், ஒருத்தர் அதில் சோதனை உருவாக்குறவர், இன்னொருத்தர் அதை தடுக்கிறவர், இப்படி ஒன்று கொடுக்குறவர், ஒருத்தர் சோதிக்கிறவர், ஒருத்தர் தடுக்கிறவர், இப்படி எல்லாருடைய அந்த தாக்கமும் இப்போ ஒரே நேரத்தில் இருக்குன்றப்ப கலவையான பலன்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் பெரும்பாலும் ராசிக்காரர்கள் அனைவருமே தன்னுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு விஷயம் தாமதமாகும், ஒரு விஷயம் கிடைக்காமே போயிடும், தோல்வி அடையும். அப்போ நிரந்தரமான ஒரு வெற்றி, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது இல்லாத காலமாக இது இருக்குது. வண்டி வாகனங்கள் செலவு வச்சுருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கடந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் செலவை வச்சுருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு வண்டி கடைகளோ சர்வீஸ் பண்ணுற இடமோ பஞ்சர் போடுற இடமோ இல்லாத இடத்துல வண்டி பஞ்சர் ஆகி நின்றுருக்கும். அப்போ என்ன நினைப்பீங்க? ஐயோ, இந்த இடத்துல பஞ்சர் ஆகிடுச்சு, முன்னாடி இதை செக் பண்ணியிருக்கலாமோ, அவசரப்பட்டு எடுத்துகிட்டு. இதை தான் நான் சொன்னேன். தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, இதை நம்ம பண்ணி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னா, ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இங்கே கண்ணு முன்னாடி நம்ம உலகத்தில் பல விஷயங்கள் தினந்தோறும் அரங்கேறிட்டு தான் இருக்குது. பல நல்லது நடக்குது, பல கெட்டது நடக்குது.
அதிகமாக கெட்ட விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தே உங்கள் வாழ்க்கைக்கான அனுபவத்தை ஏற்றுக்கணும். சரி, இங்கே ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கா, அப்போ அங்கே அந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி ஒரு கெட்டது நடக்கும், அப்போ நம்ம அதை பண்ணக்கூடாது. இதுதான் தனுசு ராசிக்காரர்கள் எப்போவுமே உங்களுக்கான ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, அதற்கான நேரமும் இங்கே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு ஒரு 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 முளம் ஏறுனா அப்படியே ஒரு ஜான் இறங்கிட்டு வர மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு முன்னேற்றத்திற்காக ஒரு அடி எடுத்து வச்சா பல அடி சறுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்தியிருக்கும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன் நமக்கு மட்டும் தொடர்ந்து இப்படி ஒரு சூழ்நிலை, எப்போ தான் நமக்கான நிரந்தர முன்னேற்றம் கிடைக்குன்ற மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய யோசிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அமைப்பு கொஞ்சம் வலுவாகவே இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? அதே போல் நான் சொன்னது இந்த குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோட ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும், வழிபட்டு உங்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் பட வேண்டும். குலதெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும். மனதார போய் குலதெய்வத்தினுடைய பாதத்திலே விழுந்துருங்க. இனி நீ தாப்பா இனிமே எங்களுக்கு இனி முன்னேற்றத்திற்கு நீ தான் வழி கொடுக்கணும், நீ தான் கூடயே இருந்து பாதுகாப்பாக வழி நடத்தணும்னு சொல்லி போய் பாதத்திலே விழுந்துருங்க. சரிங்களா? அதே போல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து நிதானமாக எடுங்க. அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. பெரும்பாலும் பாருங்கள், இவர்கள் பழகக்கூடிய நபர்கள், பேசக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கிட்ட பேசக்கூடியதையும் இவங்க கூட பழகக்கூடியதையும் தவிர்த்துடுறாங்க. அதாவது தேவைக்கு தேடி வருவாங்க தனுசு ராசிக்காரர்களை. என்ன இந்த டைமில் இவங்க பக்கத்தில் இருந்தால் இவங்கக்கிட்ட இந்த விஷயம் இருக்குது, இது தேவைப்பா அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க தேவை முடிஞ்சுட்டு அவங்கள நவுந்துட்டு உங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது இந்த ராசிக்காரர்களுக்கு. நிரந்தர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. வருவாங்க, பழகுவாங்க, அப்புறம் நவுந்து போயிடுவாங்க. திரும்பி வருவாங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க தனுசு ராசிக்காரங்க, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரையும் நம்புவாங்க. சரிப்பா இவங்க முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ கரெக்டாக இருப்பாங்க, இப்போ சரியாக இருப்பாங்க. இப்படி இந்த நம்பிக்கையின் பேரில் தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரையும் நம்பி சில இடத்துல ஏமாற்றத்தையும் பார்த்து விடுகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஐயா, உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு. ஆனால் இங்கே எல்லா மனிதர்களையும் நம்ம ஒதுக்கிட்டும் வாழ முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கண் திருஷ்டிகள்லாம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு கண் திருஷ்டி இருக்குது, நிறைய பேருடைய பார்வை என் மேலே விழுகுது, சொந்தக்காரங்களே என் மேலே பயங்கர கண்ணு வைக்கிறாங்க. ஒரு வண்டி வாங்கிட்டேன், ஒரு ஷோபா வாங்கிட்டேன், வீட்டுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிடுனதுக்கு அதுக்கெல்லாம் கூட பொறாமப்படுறாங்க. இது இப்படிலாம் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் மேலே கீழே பார்க்குறாங்க, கண்ணு வைக்கிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி தவிர்க்கிறது? ஐயா, இங்கே சில உறவுகளை ஒதுக்கிட முடியாது முழுமையாக. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நீங்கள்லாம் என் மேலே கண்ணு வைக்கிறீங்க, உங்களால் எனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன அஃபெக்ட் பண்ணுது, நீங்களாம் என் லைஃப்குள்ளே வரக்கூடாதுன்னு நம்ம போய் எந்த உறவுகளையும் இங்கே ஒதுக்கிடவும் முடியாது. சரிங்களா? அப்போ நல்லதையும் கெட்டதையும் பார்வை மூலமாக தரக்கூடிய நபர்கள், பேச்சின் மூலமாக கொடுக்கக்கூடிய நபர்களை நம்ம மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கான முயற்சி நம்ம எடுத்தோம்னா நேரங்காலம் தான் வீணாகும். அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நமக்கான எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறதுக்கான நேரமே குறைவாக தாங்க இருக்குது. உண்மை சொல்கிறேன், நேரம் காலம் மிக மிக குறைவு. இந்த ஒவ்வொரு நொடியும் ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்திக்கிறான்றதை பொறுத்து தான் இருக்குது அடுத்து வரக்கூடிய எதிர்காலமே. இன்றைக்கி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு சோதனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், உறவுகளால் பிரிவுகள் ஏற்பட்டுருக்கலாம். என்னடா பண்ணுறதுன்னு மைண்ட் டிப்ரெஷனில், குழப்பத்தில், நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து தான் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டுபவன் தான் மிகப்பெரிய நிரந்தர முன்னேற்றத்தை அடைவான். தனுசு ராசிக்காரர்கள் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேவரபுளாக உங்களுக்கு நடந்த விஷயங்கள்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஓரமாக போய் ஐயோ எனக்கு இவ்வளோ தான் நடக்கும், நான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு நீங்களாக நெகட்டிவாக யோசிச்சுட்டு உக்காந்துட்டிங்கன்னா நீங்களே வழிவிட்ட மாதிரி ஆகி போயிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் நீங்கள் நினைத்த அந்த இடத்த அடையிறதுக்கான அந்த உந்துதல், அந்த ஒரு ஒரு உற்சாகமே உங்களுக்கு வராது. இப்போ ஆல்ரெடி சில பேர் தனுசு ராசிக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் எதையோ இழந்த மாதிரி பார்க்குறவங்களே, அது என்னங்க இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஆள் முன்ன மாதிரி இல்லையே, இழைச்சிட்டிங்களே,
ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி உங்களெல்லாம் கேட்டிருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இதுதான் ஒரே ஒரு விஷயம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களை நோக்கி எந்த கெட்ட அதிர்வலைகள், ஐயா எல்லா இடத்துலையும் நல்ல அதிர்வலைகளும் நல்ல வைப்ரேஷனும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. கோவிலுக்குள்ளே உட்காடுறோம், மன நிம்மதியாக இருக்கிறோம், அங்கே ஏதாவது கெட்ட எண்ணங்கள் தோணுமா, இல்லை கெட்ட வார்த்தைகளை கேட்போமா, அல்லது நம்ம அங்கே என்ன நெகட்டிவான வைப்ரேஷன் நமக்கு வந்துட போகுது? எதுவுமே கிடையாது. நல்ல அதிர்வலைகள் தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் கோவிலுக்கு போனால் எல்லோரும் நிம்மதியாக 2 நிமிஷம் எல்லா கவலையும் மறந்து நிம்மதியாக உட்காந்துட்டு வராங்க. அப்போ அங்கே நல்ல அதிர்வலைகள் கிடைக்கக்கூடிய அந்த இடம் போலவே எல்லா இடமும் இருந்துட்டா நல்லது நம்மளை தேடி வராமல் எங்கே போகும்? அதனால தான் நான் பெரும்பாலும் சொல்கிறேன், ஐயா போகக்கூடிய இடம் எல்லாமே கோவில் மாதிரிலாம் இருக்காது. நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய இடம் இருக்காது. கெட்ட அதிர்வலைகளை தரக்கூடிய இடங்களும் இங்கே நிறைய இருக்குது. கெட்ட அதிர்வலைகளை தரக்கூடிய நபர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இடத்தையோ மனிதர்களையோ மாற்ற முடியாது. அப்போ நம்ம தான் மாற்றிக்கணும். நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த கெட்ட வைப்ரேஷனுமே உங்கள் பக்கத்தில் நெருங்கும் போது அது தவிடுபடி ஆயிடணும். உங்களை டச் பண்ணவே கூடாதுன்னா அப்போ நீங்கள் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 20% உங்களை நோக்கி கெட்ட வைப்ரேஷன் வருதுன்னா நீங்கள் 40% ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக நிற்கணும். அப்போ உங்கள் பக்கம் எப்படி நெருங்கும்? கண் பார்வையிலே ஒருத்தர் வைக்கிறாங்க உங்கள் மேலே, பொறாமப்படுறாங்க, உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறாங்க. நீங்கள் எப்படா தடுமாறி விழுவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, எப்படா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படி நினைக்கிற நபர்கள் நம்மளை சுற்றி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியுமே நம்மளை சுற்றி எத்தனை பேர் நம்ம தடுமாறணும்னு நினைக்கிறாங்கன்னு, எத்தனை பேர் நம்ம கீழே விழுகணும்னு நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுமே. ஏன்னா கடந்த காலங்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் உணர்த்திருச்சு. அப்படி இருக்கும்போது அதை நடக்க விடாமல் பார்க்கணும். எப்போ நம்மளை இந்த விஷயத்தில் நம்ம டவுன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் இன்னும் நீங்கள் மேலே ஏறி வரணும். மேலே ஏறி வரணும்னா இங்கே சில விஷயத்தை நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். சில விஷயத்தை லைஃப்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும். அது கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஒன்றும் இல்லை, முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும். இந்த காலகட்டம் இப்போ பொதுவான பலன்கள் நம்ம எல்லாம் பார்த்தாலுமே யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்னு நீங்கள் ராசி பலன்கள் பொதுவாக நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கனாலுமே உங்களுடைய சுயஜாதகம் ஒரு விஷயத்தை சொல்லும். அதுதான் உங்களுக்கு பெரும்பாலும் கனெக்ட் ஆகும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உங்களுக்கு மாற்றத்தை எப்படி கொடுக்க போகுதுன்றதை அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் முன்னேற்றத்தை அடைய தனுசு ராசிக்காரர்கள் சில விஷயத்தை தியாகம் பண்ணணும். என்னங்க தியாகம் பண்ணணும்னு கேட்டால், உண்மையை சொல்லணும்னா நீங்கள் முன்னேற்றத்திற்கான நேரத்தையும் காலத்தையும் இங்கே மற்ற எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஊரே பண்டிகையில் பயங்கர சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கு ஒரு இடத்துல. உங்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான ஒர்க்கு, அதை நீங்கள் தள்ளி போடவே கூடாது. அந்த பண்ணால் உங்கள் லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்படின்றப்ப ஊரே மகிழ்ச்சியில் கொண்டாடிட்டு இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியை தவிர்த்து விட்டு உங்களுக்கான வேலைக்கான முயற்சியில் மட்டும் நீங்கள் முழுமையாக, அதான் அந்த தியாகம்ன்றது. இதுதான் நான் சொன்னேன். என்டர்டெயின்மெண்ட்டு, சந்தோஷம், இந்த நேரத்தில் நமக்கு அந்த சந்தோஷத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சில முக்கிய விஷயத்தை நம்ம பல இடத்துல தவற விட்டுட்டோம். தனுசு ராசிக்காரர்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சில சந்தோஷத்தை விட இன்றைக்கி நம்ம அந்த முன்னேற்றத்திற்காக பண்ணக்கூடிய முயற்சிகளை சரியாக அந்த நேரத்தில் எடுத்துட்டோம்னா, ஐயா தினந்தோறும் உங்களுக்கு பண்டிகை தான், தினந்தோறும் மகிழ்ச்சி தான், தினந்தோறும் சந்தோஷம்தான். அடிப்படையில் தேவையான நல்ல மாற்றத்தை கொண்டு வரதுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நான் அதனால தான் ஆரம்பத்துலேருந்து நேரம்ன்ட்டு இருக்கேன். நேரம் அதுதான் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு மைண்ட் டிப்ரெஷனு. நேரத்தையும் காலத்தையும் இழந்துட்டோமோ, நிறைய நேரத்தையும் காலத்தையும் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அன்றைக்கி நம்ம அதை பண்ணியிருக்கலாமோ, அன்றைக்கி நம்ம இதை செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருப்போமோ, நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சிந்தனைகள் தற்பொழுது ஓடிட்டுருக்கு. படுத்தா தூக்கமே உங்களுக்கு வர்றதில்ல. ஏதோ ஒரு சிந்தனை, நைட்டு 1 மணிக்கு டக்குன்னு தூக்கம் விழிக்கும், தூக்கத்துலேருந்து விழிப்பீங்க. இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே தனுசு ராசிக்காரங்க சொல்லுங்கள். 2-3 மணிக்கு திடீர்னு தூக்கம் கலையும், அப்புறம் ஏதோ ஒரு சிந்தனை வரும், அப்புறம் விடிகிற 4 மணி 5 மணி வரைக்கும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அப்புறம் உங்களையே அறியாமல் தூங்கிடுவீங்க.
திரும்பி காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பீங்க, உங்களால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அந்த டயர்டில். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், இன்னைக்கு வரக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதை ஓரளவுக்கு கொடுத்தாலும், அதை விட நல்லதை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் தான் நல்லதை தேடணும். ஐயா, ஒரு வாட்டி அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும். என்னங்க அந்த சக்தி? ஆமாங்க. எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லதை அடையக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் நீங்கள் என்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணாலும் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒரு ரிசல்ட்டு தான், நல்ல எதிர்காலம் தான். அதை கையில் பிடிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றும் சாதாரணம் இல்லை. இன்றைக்கி விடிஞ்சிட்டா உடனே மாற்றம் வந்துடும் நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது. படிப்படியான மாற்றம் தான் உருவாகும். அது இல்லாமல் உங்கள் கண்ணில் படக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பழகக்கூடிய நபர்கள், இதையெல்லாம் பொறுத்து உங்கள் லைஃப் மாறும். ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணில் படுற விஷயத்தை வச்சே நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, என்ன விஷயத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே. அதனால் வாழ்க்கை முறையை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுயஜாதத்தில் சில அமைப்புகளே இல்லைனாலும் அந்த நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கு, லைஃப்குள்ளே கொண்டு வர சில நல்ல வழியில் முயற்சிகளை பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே நம்முடைய பங்கு தான் ரொம்ப முக்கியம். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக ஒரு அற்புதமான பதிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் பதிவையாவது கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி ஒரு ஹெட்செட் போட்டு நான் பேசுகிறத தெளிவாக நீங்கள் கேட்டிங்கனாவே உங்கள் மனதில் என் வார்த்தைகள் பதியும். அந்த வார்த்தைகள் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும். அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். அதில் எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. நீங்களும் சொல்லியிருந்தீங்க பதிவுகள் பார்த்தவங்க, அதுக்கப்புறம் எப்படி மாற்றம், இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்த வீடியோக்கள்லேயே யூடியூப்லேயே நீங்கள் உங்கள் பதிவு எங்களுக்கு ஒரு வைப்ரேஷனையும் ஏதோ ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருங்க. இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் எந்த ராசியை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.